இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்றார் ஆண்டவர். ஆண்டவர் தன்னுடைய மக்களை மீட்டெடுத்து இகழ்ச்சியிலிருந்த இடத்திலிருந்து கௌரவமும் மகிமையும் அளிப்பார் என்ற வாக்குறுதியை அவர் இன்று நமக்கு கொடுக்கிறார். எங்களுடைய முன்னைய வாழ்க்கையில் தோல்விகள், இகழ்ச்சிகள், அவமானங்கள், நிராகரிப்புகள் இருந்தாலும் நம் ஆண்டவர் அவற்றை மாற்றி எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். மனுஷர்கள் அவமானப்படுத்திய இடத்திலேயே ஆண்டவர் அவருடைய மக்களாகிய எமக்கு மகிமையையும் ஆசீரையும் கொடுப்பார். அவரை முழுவதுமாக நம்ப வேண்டும். எந்த வேளையிலும் எந்த இடத்திலும் அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி, தோல்வி, அவமானம் இருந்தாலும் ஆண்டவர் அவற்றையெல்லாம் மாற்றி நமக்கு புகழாக ஆக்குவார் என்று முழு மனதோடு நம்ப வேண்டும். தனிமை, புறக்கணிப்பு போன்ற நிலை வந்தாலும் அவர் எங்களை விட்டு விலக மாட்டார் என்று நாம் நம்ப வேண்டும். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் எங்களை விட்டுவிட மாட்டார். அவர் எம்மை தேடி வந்து மீண்டும் உயர்த்துவார். அவர் சொல்லிய வாக்குத்தத்தம் நிறைவேறும் நேரம் நிச்சயம் வரும். அன்று யோசேப்பு சிறையில் இருந்து அரண்மனைக்கு போவான் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அதே போலதான் ஆண்டவர் எங்களை பழிக்கு ஆளாக்க மாட்டார், கௌரவத்துக்கே நடத்துவார். அனைத்து மக்களினங்களை பார்க்கிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆசீர்வாதமாய் விளங்குவோம். ஆண்டவருடைய ஆசீரையும் அவருடைய பிள்ளைகளாகவும் நாம் வாழ வேண்டுமென்றால் ஆண்டவரில் முழுமையாக நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு அவருடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் பின்பற்றி வாழுவோம். ஆமேன்.